சாத்தூர் வாக்காளர் பெருமக்கள் அனைவருக்கும், ஏன்னா 234 இந்த ரெண்டும் என்னுடைய 2 கண்களாக நினைக்கிறேன். எல்லா தொகுதியும் எல்லா மக்களும் வாக்களிக்க வேண்டும். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மக்களுக்கான ஒரு வாய்ப்பு. ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறதுக்கு, ஒரு நல்ல அரசாங்கத்தை தேர்ந்தெடுப்பதற்கு மக்களுக்கு ஒரு வாய்ப்பு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஏற்படுகிறது. அந்த வாய்ப்பு இன்றைக்கு இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளை அனைத்து வாக்காளர் பெருமக்களும் நாட்டின் நலன் கருதி, நாட்டு மக்களுடைய நலன் கருதி, எதிர்கால சந்ததியர்கள் நலன் கருதி தமிழகத்தில் போதைப் பொருட்கள் இல்லாமல் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் எதிர்கால சந்ததியினர்கள், நம்முடைய தலைமுறையினர், அவர்களுக்கு நல்ல முறையில் வாழ்வதற்கு வழிகாட்டுகின்ற நாளாக தங்களுடைய விலை மதிப்பில்லாத இந்த வாக்குரிமையை அனைவரும் பயன்படுத்த வேண்டும். நான் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நான் மீண்டும் கேட்டுக்கொள்வது, அனைவரும் இந்த 7 மணிக்கு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு பூத்திலும் 200 பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இன்னும் சில பூத்துகளில் 500 பேர் இருக்கிறார்கள், 600 பேர் இருக்கிறார்கள், 1000 பூத் எண்ணிக்கையோடு இருக்கிறது. அதில் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய யாருக்கு வாக்களிக்க வேண்டும், முதலமைச்சராக யார் வர வேண்டும். 5 ஆண்டு காலம் ஏற்கனவே முதலமைச்சராக இருந்த மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் ஒரு நல்ல ஆட்சியை தரவில்லை என்பது இன்னைக்கு நாடு கண்கூடாக கண்டிருக்கிறது. ஒரு குடும்ப ஆட்சி, கஞ்சா நிறைந்த தமிழகம், பெண்கள் கண்ணீர் வடிக்கிற தமிழகம். ஆக இந்த தமிழகம் மீண்டு வர மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், தமிழன் தலைகுனியக்கூடாது என்கின்ற பல்வேறு தலைப்புகளில் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 3 முறை முதலமைச்சர், 3வது முறை பிரதம அமைச்சர், மிகப்பெரிய உலக தலைவர்களுடைய நண்பன். இன்னைக்கு ஈரான் நாடு பாரிஸ் நீர்முனையில் நம்முடைய கப்பல் தாராளமாக நுழைந்து வருகிறது. ஈரான் நாடு, எல்லா நாடுகளையும் நம்முடைய விமானம், ஏர் இந்தியா விமானம் பறந்து கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் மாண்புமிகு பாரத நரேந்திர மோடி அவர்கள். பாரதிய ஜனதா கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அண்ணன் ஜான் பாண்டியன் தலைமையிலான தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழக யாதவ மகாசபை மற்றும் நீதி கட்சி, பாரிவேந்தர் தலைமையிலான ஐஜேகே கட்சி, இன்னும் பிற சமுதாய அமைப்புகள், எல்லா அமைப்புகளும் சேர்ந்து இந்த தேர்தலில் நாட்டு மக்களுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக இந்த தேர்தலை போட்டியிடுகிறது. வாக்காளர் பெருமக்கள் இதை புரிந்து கொண்டு தாமரை சின்னம் போட்டியிடுகின்ற இடங்களில் தாமரை சின்னத்திற்கும், இரட்டை இலை சின்னங்கள் போட்டியிடுகிற இடங்களில் இரட்டை இலை சின்னத்திற்கும், குக்கர் போட்டியிட்ட இடங்களில் குக்கருக்கும், இன்னும் பிரபல தனி சின்னத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுகிறோ அனைத்து சின்னங்களிலும் தங்களது வாக்குரிமையை, விலை மதிப்பில்லாத வாக்குரிமையை, யாரும் விலை கொடுத்து வாங்கிட முடியாத வாக்குரிமையை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து சிந்தித்து வாக்களித்து தமிழகம் நலம் பெற உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பு வேண்டும் என அன்போடு கேட்டு மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சாத்தூர் தொகுதியை பொறுத்த மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதுமே ஒரு பிரகாசமான வெற்றி வாய்ப்பு தருகிறது. ஏன் சொன்னீங்கன்னா, வரக்கூடிய இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா மக்களும் ஆரவாரத்தோடு, ஒரு எதிர்பார்ப்போடு, மகிழ்ச்சியோடு தங்களுடைய முகங்களில் காட்டுகிற புன்னகையோடு எங்களால் புரிந்து கொள்ள முடிகிறது. மிகப்பெரிய மகிழ்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கிறது. ஆட்சி மாற்றம் ஏற்படும் நினைக்கிறீங்களா? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விடுமா தமிழகத்தில் உறுதியாக ஆட்சி மாற்றம் ஏற்பட எந்த விதமான சந்தேகமும் இல்லை. கிட்டத்தட்ட பெரும்பான்மையான இடங்களில் நிச்சயமாக ஆட்சி அமையும். எத்தனை சீட் என்று சொல்ல முடியாவிட்டாலும் கூட 180 இடங்களுக்கு மேலாக நிச்சயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். தமிழகத்தின் முதலமைச்சராக அண்ணன் இபிஎஸ் அவர்கள் வருவார்கள். விஜய் அவர்கள் ஏதாவது இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துவார்? விஜய் தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. எல்லா தொழிலும் கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுகளை வாங்கி பிரிப்பார்.